ரெடி. சரி, இப்போ நான் உங்களுக்கு கொண்டு செய்து காட்டுறேன். இதில் எப்படி பூ செய்கிறது. பூண்ட இதழ் முதலாவது செய்யணும். முதலாவது வந்து இப்படி ஒரு நேர் இதில் இதை வந்து சரி சமனாக இரண்டாக மடித்து கொள்ளணும். மடிச்சுட்டு இதில் ஒரு உங்களோட கையின்ற ஒரு இந்த அளவுக்கு எடுத்து அதை முறுக்குங்க. முறுக்கி பேந்து இப்படி செய்யும். இப்படி செஞ்சால் ஒரு இதழுண்ட அரைவாசி வந்துட்டு. இனி இந்த இது இருக்குல்ல, இதுக்குள்ளால எப்படி விட்டு என்ன செய்யறது, விட்டோன்னே மிச்சம் இருக்கிறத இங்கே கீழே நாங்கள் முறுக்கணும். இப்படி முறுக்கினா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கும். இது ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து இந்த ரெண்டாவது இடைவெளிக்களால் இதை கொண்டு வந்து முடிக்கும். முடித்தா ஒரு இதழ் ரெடி. முடிக்கிறது தான் கஷ்டம். இப்படியே ஃபுல்லாக சுத்தம். இது ஒன்று தான் எனக்கு சொல்லி தந்தவர் பாய்தான். எப்போ மிச்சம் சொல்லி தர போறீங்க? சொல்லித்தார் காடுங்க. வான் சேவ் பண்ணுறேன். இதை உங்களோட கையால் சேவ் பண்ணணுமே, அந்த இடைவெளிகளுக்குள்ள வராமல். இந்த இடைவெளியே தெரியலை பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஒரு இதழ் மாதிரி கிடைக்கல. எப்படி இருக்கு? இப்படி 5 இதழ் செய்யணும். இஞ்சி ஒரு இதழ் கிடக்கு, இஞ்சி ஒரு இதழ் கிடக்கு. ஹலோ, மழை இல்லை உங்க? இந்த லெட்டர் வந்ததா? சரி. எங்க சித்தி? இங்கே பார்த்தீங்கன்னா 3 பெட்டல் செஞ்சுட்டேன். இது 3 இதழ். இன்னும் ஒரு 2 செய்யணும். செஞ்சால் வடிவாக இருக்கும், பூ மாதிரி வரும். இன்னும் ஒரு 2 செஞ்ச மாட்டேன். சரி, நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன். இங்கே இப்படி வரும். இது ப்ரௌன் கலர் தண்டுக்கு இனி ஒரு இடையை சுற்றி விட்டோம்னா ஒரு பூ. இதில் பொக்கே செய்யலாம். நாங்கள் நிறைய பூ வச்சு பொக்கே செய்யலாம். இதன் ஒன்றுண்ட விலை வந்து 4 ரூபா தான் வரும். ஒரு பைப்புண்ட இது இப்படியே 345 ரூபா. அப்போ இதில் 100 இருக்குது. ஒன்று வந்து 4 ரூபா 50 அப்படி தான் வருது. எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டு பைதன் செய்ய. அதான் நான் ஆசைப்பட்டு பைதன் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி வேண்டினேன். செய்ய போகிறேன். பூ பார்த்தீங்களா? நான் செஞ்சதா? இது பைதன் செய்யலை, நான் செஞ்சது. எப்படி இருக்கு பைதன்? நல்லா இருக்கு. இதெல்லாம் டிசைனாக செய்யலாம். கீடேக் செய்யலாம். மற்றது லைட் அந்த எங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். என்ன பையன் அப்படி இருக்கு. சரி, இப்போ நாங்கள் தினமுறை டிசைன் செய்ய போகிறோம். செய்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோவில் காட்டி கொள்கிறோம்டா. காட்டி கொள்ளையிலுமே இருந்தால் காட்டி கொள்கிறோம். இப்போ நீங்களும் இப்படி வேண்டி செய்து கொள்ளலாம். பெருசாக குறைவு. நாங்கள் கடையில் ஃபேன்சி கடையில் 5 பின் கிளீனர் அந்த இதுக்கு பேர் வந்து இந்த பேர் வடிவத்தை என்ன பைப்பின் சொல்கிறேன். கேட்டால் கடலை கேட்கலாம், பிரச்சனை இல்லை. பூச்செய்கிறதுன்னு கேட்டால் தெரிவிக்கணும். பூச்செய்கிற கம்பின்னு கேட்டால் தெரிவிக்கணும். நடுவில் கம்பி இருக்கும், உள்ளுக்கு துணி மேலே சுற்றி இருக்கும். நாங்கள் விரும்பின வளைவுகளில் நாங்கள் டிசைன் மாதிரிலாம் செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் இது வேண்டியிருந்தோம் நாங்கள். சரி, இதேமாதிரி நீங்களும் செய்து உங்களோட வீடுகளில் ஏதாவது அழகு சார்ந்த பொருட்கள் ஏதாவது செய்து நீங்கள் விற்பனை செய்யலாம். சும்மா நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது அலங்காரமாக செய்து காட்சிப்படுத்தலாம். அது உங்களோட விருப்பம். நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல அழகான பூங்கொத்து செய்ய போகிறோம். அதை செய்துட்டு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். சரி, நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுவோம். என்ன? சரி, நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். இப்போ நீங்கள் பார்க்குறது ருபினா கொஞ்சம் பொருட்கள் செய்திருக்கிறாங்க. வேண்டின பொருட்களை பயன்படுத்தி ஒரு
மேசையில் ஒரு அழகு சாதன பொருட்களை வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு டிசைனோடு செய்திருக்கிறாங்க. ஒரு சின்ன சாடி மாதிரி ஒன்று செய்யுது, பூக்கள் இலைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்ல பூ எடுக்குது. அரிய நேர்த்த அவ புதிய வந்த புதிதாக